அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காப்பி பண்ணுறதுல வந்து ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய டிப்ஸ் கிடையாது. ஸோ இப்போ யூஸ்ஃபுல் இல்லைனாலும் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போயாவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு நம்பர்ஸ் எல்லாம் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் இங்கே வந்து 3 அப்படிங்கிறத காப்பி பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி காப்பி பண்ணுறது வந்து எங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஆகும், அது எப்படி நம்ம வந்து ரீயூஸ் பண்ணுறது. ஸோ நான் இப்போ 3ங்கிறத காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன், 5ங்கிறத காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன், ஸோ 7ங்கிறத நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 3மே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த 3மே காப்பி பேஸ்ட் பண்ணதோட ரெக்கார்டு வந்து எங்கே இருக்கும், ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ ப்ரௌசிங் பண்ணிங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரி இருக்கும். அந்த மாதிரி வந்து இதோட ரெக்கார்டு எங்கே இருக்கும் காப்பி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து ஹோம் பட்டன் கீழே வந்து பார்த்திங்கன்னா கட் காப்பி ஃபார்மேட் பெயிண்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏரோ மார்க் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிளிப் போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து இதை டோட்டலாக டெலிட் பண்ணிடுறேன். ஸோ டோட்டலாக டெலிட் பண்ணிவிட்டு ஆப்ஷனில் போயிட்டு இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கொடுங்க, ஷோ ஆஃபீஸ் கிளிப் போர்டு வென் Ctrl+C ப்ரெஸ்டு ட்வைஸ். அதாவது நீங்கள் Ctrl+C 2 தடவை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கிளிப் போர்டு வந்து தெரியணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ வந்து நான் மூணாவது நம்பரில் வந்து நான் கர்சரை வச்சுட்டு நான் Ctrl+C வந்து 2 தடவை பண்ணுறேன். Ctrl+C வந்து நான் 2 தடவை பண்ணுறேன். ஸோ 2 தடவை பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா கிளிப் போர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். அடுத்தது 5 நான் காப்பி பண்ணுறேன். ஸோ நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அடுத்து 7 நான் காப்பி பண்ணுறேன். ஸோ அதுக்கு அடுத்தது பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன பண்ணியிருக்கனோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே வருது பாருங்கள். 3 வருது, 5 வருது, 7 வருது. இப்போ நீங்கள் இங்கே போய் நீங்கள் காப்பி பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே போய் காப்பி பண்ணாமல் உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல வச்சுட்டு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து இங்கே வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி இங்கே இருக்குது. இது நீங்கள் வந்து ஈஸியாக இங்கே வச்சு நீங்கள் 3 கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ இங்கே வச்சு 7 கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ நான் வந்து 2 காப்பி பண்ணுறேன். ஸோ 2ஓட ஹிஸ்ட்ரி இங்கே வந்துடுச்சு. உங்களுக்கு 2 வேறு எங்கேயாவது வேணும்னா அங்கே கிளிக் பண்ணி இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டாஸ் போகாமல் அதோட ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற டேட்டாஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் டபுள் டைம் காப்பி Ctrl+C கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த கிளிப் போர்டு வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி நான் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வேண்டாம்னா இதை நீங்கள் டிக்கை எடுத்து விட்டுருங்க. இல்லை வேறு ஆப்ஷன் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கோங்க. ஒரு சின்ன ஹிடன் ஆப்ஷனோட டிப்ஸ் தான். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.